நம்ம கௌதம் வந்துட்டு இலக்கியாவோட உண்மை தன்மைய வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இலக்கியா அந்த வீட்டுக்கு போனதுக்கான காரணம் அஞ்சலிய எச்சரிக்கை பண்றதுக்காகவும், அவங்க அப்பா கிட்ட சொல்லி எச்சரிக்கை பண்றதுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க அதாவது இலக்கியாவோட மாமா ஃபோன் பண்ணல அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் வந்துட்டு இலக்கியா மேல இன்னமும் கோவத்துல தான் இருந்துட்டு இருந்திருப்பாரு. கடைசியில இலக்கியா கிட்ட மன்னிப்புலாம் கேட்டு அங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஐக்கியமாயிறாரு. இப்படியெல்லாம் போயிட்டு இருக்க சமயத்துல நம்ம ரேவதிய ஏற்கனவே வந்து போயினா இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு கிட்னாப் பண்ணிட்டு போனான் இல்லையா? அதுக்கப்புறம் தான் வந்து போயினா இப்போ நம்ம ரேவதிய தீர்த்து கட்டுறதுக்கு இந்த எஸ்எஸ்கே வந்து போயினா முடிவு பண்ணியிருக்கான். ஏன்னா உண்மை எல்லாமே அதாவது இந்த மாரி தான் ஒருத்திய வந்து கல்யாணம் பண்ணி, அவனுக்கு வந்து குழந்தைய குடுத்து, அதுக்கப்புறம் வந்து போயினா அந்த குழந்தை இப்ப பெருசா வளர்ந்து நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா, அ இ அ தாக்ஷாயணிக்கு மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா, கண்டிப்பா வந்து போயினா நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை மொத்தமா வந்து போயினா வீணா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சு ரொம்பவே வந்து போயினா ஃபீல் பண்ணிட்டான். இப்போ நம்ம ரேவதிய தீர்த்து கட்டுறதுக்கு இந்த எஸ்எஸ்கே பிளான் பண்ணியிருக்கான். அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு நம்ம இலக்கியா கிட்ட வந்து இப்ப "இங்க பாரு இலக்கியா, மறுபடியும் மறுபடியும் இத பத்தி யோசிச்சுட்டு இருக்காத. எது நடக்குதோ அது நல்லாவே நடக்குது. அது மட்டும் இல்லாம கார்த்திக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா, அதுக்கப்புறம் பிரச்சனை எல்லாமே ஓவர் ஆயிடும்." அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ரேவதிக்கு இப்படி ஒரு ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போனா, இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா நம்ம ரேவதி வந்து வந்துட்டு இருக்க வழியிலேயே இந்த எஸ்எஸ்கே பார்த்து, நம்ம ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஆக்டிவா இருந்திருந்தா கூட அங்கருந்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆயி ஓடியிருப்பாங்க. ஆனா அங்க ஆக்டிவா இல்ல அப்படின்றது தான் மிகப்பெரிய விஷயமே. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா கடத்தி கொண்டு போயி ஒரு குடோன்ல வந்து பார்த்தீங்கன்னா கட்டி போட்டு, "ஏய் ரேவதி ஒழுங்கு மரியாதையா உண்மைய சொல்லு. ஆ உன்னோட வயித்துல வளர்ந்த அதாவது நீ பெத்த மகன் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப எங்க இருக்கான்? ஒழுங்கு மரியாதையா உண்மைய சொல்லு. உங்க 2 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உன்ன என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு." அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி பயங்கர கோவத்தோட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதி கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அந்த பையன் யாருன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி. உன் கையால என் மகன் வந்து இப்ப என்ன சாக போறது கிடையாது. என் மகன் கையால தான் உனக்கு சாவு இருக்குடா, எஸ்எஸ்கே அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம ரேவதி இருந்துட்டு பயங்கர கோவத்தோட வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பேசிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாமே போயிட்டு இருக்க ஒரு சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா? ரேவதி இருந்துட்டு அந்த அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, தப்பிச்சு ஓடலாம்னு நெனைக்கிறாங்க. ஏன்னா, அந்த எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, கத்தி எடுத்து நம்ம ரேவதிய வந்து பார்த்தீங்கன்னா, குத்துறதுக்காக வரான். ஏன்னா, அங்கருந்து எஸ்கேப் ஆகணும். நம்ம ரேவதி சாகறத பத்திலாம் கவலைப்படல. அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு கவலை, கடைசி நிமிஷத்துலயாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட மகனுக்கு தான் யாரு? தன்னோட அம்மா யாரு? அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா தெரியணும் அப்படின்றதுக்காக தான், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போராடிட்டு இருக்காங்க. பட் இங்க நெறைய ரவுடிங்க இருக்கிறதுனாலயும், நம்ம ரேவதி ரொம்பவே வீக்கா இருக்கிறதுனாலயும், இங்கிருந்து தப்பிச்சு வர்றது மிகவும் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஆனா இந்த ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எஸ்எஸ்கே கேட்டும் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாததுனால, கொலை பண்ணி போட்டா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பையன் எவனா ஒருத்தன் கண்டிப்பா வருவான்ல. உன்ன கொலை பண்ணா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே நல்லபடியா முடியும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எத பத்தியும் யோசிக்க போறது கிடையாது. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம ரேவதிய தீர்த்து கட்டுறதுக்கு இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கே கங்கணம் கட்டிட்டு அலைஞ்சுட்டு இருக்கான். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.